ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டே 6 மும்பையில் தான் இருக்கோம். ஆக்சுவலி பிளான் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு, பட் எங்கேயுமே போக முடியல. ஸோ எல்லாமே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி பிளான் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே பார்த்தீங்கன்னா பூனேல தான். ஸோ பூனே போகிறதுக்கு முன்னாடி நம்ம லோனாவாலாவில் பார்த்தீங்கன்னா கேபி ஃபால்ஸ் மிஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம டே 4ல் ஸோ கேபி ஃபால்ஸ் மட்டும் போயிட்டு போகலாங்க தான் பிளான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மும்பை வெயில் எங்களை வாட்டி வதச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா திங்ஸ் பேக் பண்ணுறதுக்கு பயங்கர டயர்டாக. ஆக்சுவலி வெயில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பாருங்களேன், இப்போதான் பாய்ஸ் இன்னும் பேக் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அங்கே ஒருத்தன் குஞ்சிருக்கா பாரு பின்னாடி. நல்ல வெயில், அவங்களால பரவாயில்ல. நான் ஜாக்கெட் வேறு போட்டிருக்கேன்னா. இப்போ பயங்கர வெயில். ஸோ இங்கே நேராக கிளம்பி இன்னும் காலையில் யாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆச்சு 10:30 ஆச்சு. ஸோ எல்லோரும் 10:30 11 ஆச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே இது ஃபால்ஸு கேபி ஃபால்ஸுக்கு போகலாம் பிளான். அதுவும் கேபி ஃபால்ஸில் திங்ஸ் வைக்க இடம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் வந்து கிளம்பியாச்சுங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில். இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு மழை அடிக்குது. ஆனால் நாங்கள் இப்போ பேக்கில் கட்டும் போது ஒரு ½ அன் ஹவர் வெயில் அடிச்சிச்சு பாருங்கள். அப்பா சாமி, சத்தியமாக முடியல, சரியான வெயில் பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா மழை அடிக்குது. மறுபடியும் GoPro எடுத்து உள்ள வைக்கணும். எப்பா டயர்டானா. ஆனால் சிக்னல், நிறைய சிக்னல் இருக்குது. இப்போ ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் கூட வந்துருக்க மாட்டோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ மழை இல்லை. ஸோ இதுதான் மகாராஷ்டிராவோட கிளைமேட். ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஸோ இப்போ இன்னும் நம்பர் இந்த இது பூனேக்கு பார்த்தீங்கன்னா, பூனே ரூமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 115 கிலோமீட்டர் வேணுமோ. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட தாங்க. ஸோ கேபி ஃபால்ஸ்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா நேராக 85 கிலோமீட்டர். ஸோ நம்ம டே 4, ஸோ டே 4ல் மிஸ் பண்ண கேபி ஃபால்ஸை டே 6ல் கவர் பண்ண போகிறோம். வெறும் கேபி ஃபால்ஸ் மட்டும்தான், வேறு எந்த இடத்துக்கும் போகல. ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமான இது. யாரும் இன்னும் சாப்பிடவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 12:10. ஸோ குரூப் ரைடில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து லெஃப்ட்டாக பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம செல்லுக்கு நீங்கள் அப்படியே புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம செல்லில் ட்ராவல் ரேட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தா உங்களுக்கே தெரியும், வெயிலும் அடிக்குது, மழையும் அடிக்குது. ஸோ இன்னும் கேபி ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஒரு 1 ஹவருக்குள்ளே போயிடலாம். அங்கேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் ஒரு மணி நேரம், இறங்குறதுக்கு ஒரு மணி நேரம், அங்கே ஒரு அரை மணி நேரம் ஆயிரம் டைம். எப்படி இருந்தாலும் கேபி ஃபால்ஸ் விட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6:37 கண்டிப்பாக ஆயிரும். ஆக்சுவலி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க இருக்குது. அது நிறைய ஃபால்ஸ் உள்ள சின்ன தான். நம்ம போகிறது இப்போ சின்ன ஃபால்ஸ் தான். நல்லா மழை பெஞ்சுனா இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் மழை அப்படியே கம்மியானனால பெருசு இல்லை. பெருசு நிறைய பேர் ட்ரக் பண்ணி போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஓரமாக போகிறானுங்களா? கிடையாது. கோவில் ஒன்று இருக்கு. நான் யூடியூப்லலாம் பார்த்து எங்கிட்ட போகணும். அப்போ அந்த ஆஃப் ரோடிங்லாம் பண்ணாதான் ஜாலியாக இருக்குது. ஸோ இதுதான் வழி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனித் வாட்டர்ஃபால்ஸ் தாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜேபி வாட்டர்ஃபால்ஸ் கேபி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேபி வாட்டர்ஃபால்ஸ் போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேபி வாட்டர்ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வழியாக ஒரு மணி நேரம் ட்ரக் பண்ணிவிட்டு மேலே போகணும். நம்ம எப்படின்னா அந்த ரயில்வே பாலத்தில் நின்றும் அந்த மலைக்கு நடுவில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா போகல, ரொம்ப நேரம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி ஆச்சு. ஸோ அது போயிட்டு வரத்துக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். அதுக்கு போகல. நம்ம இதெல்லாமே இந்த கேபி ஃபால்ஸுக்கெல்லாம் தனியாக ஒரு நாள் பிளான் போடும். ஸோ நம்ம சோலோவாக போட்டால் தான் மாசாக இருக்கும். ஸோ சோலோவாக டைம் போடும். எல்லா இடத்துக்கும் அப்போ தான் கவர் பண்ண முடியும் மேக்ஸிமம். ஸோ அதுக்கு சோலோ ஒரு நாள் பிளான் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனித் வாட்டர்ஃபால்ஸ். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேபி வாட்டர்ஃபால்ஸ் மேலே விழுகிறது தெரியும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பாய்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு சின்ன வாட்டர் கிராசிங்லாம் இருக்குது. என்னன்னு தெரியல, லைட்டாக பார்த்தீங்கன்னா கோல்ட் ஆகி போச்சு. அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஏற்கனவே கரகரன்னு இருக்கும், இப்போ இன்னும் கரகரன்னு இருக்கும் நினைக்கிறேன்.
இங்கே ஒரு ஃபால்ஸ் தெரியுது. ஒரு ஓட கிராசிங் இருக்குது. தின்னுக்கிட்டே வரான் பாருங்க. ஜாலியாக ஃப்ரீக்கியாக இருக்காது பாருங்க. முள்செடி இருக்கு பார்த்து. கீழே போகணுமோ? முள் செடிகள் ஃபால்ஸ் அங்கே இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட நடந்து போகலாம் தான் பிளான். நான் டக்குன்னு அடிவாரம் போயிடலாம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு. ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல வாங்க வாங்க கமான். அந்த அழகான வாட்டர் ஃபால்ஸ். சரி பரவாயில்ல, கேபி வாட்டர் ஃபால்ஸ் போக முடியலனோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் பயங்கர வருது தான். புரியுறதில்ல எப்படின்னா ஏறி வரதுக்கு எல்லோரும் கஷ்டங்கிறாங்க. பட் இங்கே வந்து இந்த அழகை பார்த்தோம்னே அந்த கஷ்டம்லாம் பறந்து போயிடும். அது யாருக்கும் புரியுறதில்ல. ஜோடியாக உட்காந்துருக்காங்க பாருங்க ப்ரோ. நம்ம தான் பயங்கர புரியல. புரியுங்க ஜாலியா. ஃபால்ஸ் ப்ரோ ஏனாப்பில் போவோமா? இந்த பார்த்தாங்க அப்போ தான் திரும்ப வாங்க. சும்மா இவ்வளோ தூரம் வந்துட்டோம். எப்படின்னா ரூமுக்கு தான் போகிறோம். எனக்கெல்லாம் வெக்ஸ் ஆயிடுச்சு. சரி குளிச்சாவது மனசை தீட்டிக்கலாம், மனசை ஆற்றிக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ ஜெனித் ஃபால்ஸ் குளிக்கிறீங்கன்னா பக்கா ஃபஸ்ட்டு. ஸோ வந்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாம் எதுவும் கீழே போடாதீங்க. எங்ககிட்ட வாட்டர் பாட்டில் இல்லை, நாங்கள் கொண்டே வரல. ஸோ எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்கள் சப்போஸ் கொண்டு வந்தீங்கன்னா கொண்டு வந்த வாட்டர் பாட்டில் அப்படியே எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பின் இருந்தால் அங்கே போட்டுங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு மோட்டோ வாங்கி கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கேபி ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே போகணும். ஆக்சுவலி இப்போ நாங்கள் போன பார்த்தா ஜெனித் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா கோவிலில் சைடில் கீழே இறங்கி போனீங்கன்னா அந்த ஓடையை பிடிச்சிட்டு அப்படியே மேலே போனீங்கன்னா ஜெனித் ஃபால்ஸ் போயிடலாம். ஸோ கேபி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் போய்ட்டு இங்கேயும் ரைட் மேலே ட்ரக் பண்ணுறது போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக அங்கே போகிறதுக்கு மட்டும். டே 6 பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. டே 7 பார்த்தீங்கன்னா எனக்கு 100% கேரண்டி இருக்குது, பக்காவாக இருக்கும். டே 7 எல்லோரும் ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு ஃபால்ஸ் தான். ஸோ டே 7 அதுக்கும் டே 8 ஒரு இடத்துக்கு போவோம்.
ஆக்சுவலி 2 ஃபால்ஸ் பிளான் இருக்குது நாளைக்கு. பட் ரெண்டுமே போக மாட்டோமாங்கிறது கரெக்டாக சொல்ல முடியாது. என் பார்த்து தெரிஞ்சு இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கண்டென்ட்டும் இருக்காது. ஸோ நம்ம சேனல் நீ புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டூர் வரும்போது பார்த்து சேஃபாக ஹெல்மெட் போட்டு விட்டுங்க. தேங்க்யூ, பாய்.